நான் ஒரு கூலி. ஊரு பேர் தெரியாத அனாத. எந்த மாதிரி ஒரு 60 பேர் வயிற்று பிழைப்புக்காக வடநாட்டில் ஒரு மூலையில இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தோம். 35 வருஷத்துக்கு முன்னால. அப்ப நாங்க போகும்போது எங்களை யாரும் கேட்கறதுக்கு ஒரு நாதி கூட கிடையாது, ராஜசேகரை தவிர. அவன் தான் நமக்கு எல்லாமே இருந்து எல்லா உதவியும் செஞ்சான். என் மேல அவனுக்கு அவ்வளோ அன்பு. அவன் வீட்லயே தங்க வச்சான். அவன் உசுருக்கு உசுரா இருந்த அவன் தங்கச்சிய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அனாதையா இருந்த எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்து என்னை மரியாதையா வாழ வச்சான். நாங்க கூலிங்க சார். முதலாளிங்க தான் எங்களுக்கு கொடுக்குறவங்க. எந்த பொட்டியில் எந்த பொருள் இருக்குன்னு தெரியாது. அது எங்க வைக்கணும்னு சொன்னா அங்கே வைக்கணும், எங்க தூக்கணும்னா அங்கே தூக்கணும். அது நாங்க முதலாளி மேலே வச்சிருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு நாள் சுத்தமா போயிடுச்சு. போலீஸ் ரைட் பண்ணாங்க. நாங்க தூக்கிட்டு இருந்த மூட்டையில விலை வாய்ந்த போதைப் பொருள் இருந்தது தெரிஞ்சது. முதலாளிங்க கையை விரிச்சிட்டாங்க. நாங்க செஞ்சது குற்றம், நாங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களாலேயும் ஒன்றும் செய்ய முடியல. அந்த நாட்டோட சட்ட பிரகாரம் அந்த போதைப் பொருளோட சிக்கினா அந்த நாட்டிலே வந்து சாகுற வரைக்கும் சிறையில இருக்கணும். நாங்க என்ன பண்றது? அங்கே வந்து ஆபீசர் சொன்னாங்க, கிட்டத்தட்ட 400 பேர் இருக்கீங்க, இதுல 100 பேர் இந்த குற்றம் செஞ்சது நீங்க தான் ஒத்துக்கிட்டா உங்களை நாடு கடத்து வேற நாட்டில் கொண்டு போய் விட்டுடுறோம்னு சொன்னாங்க. நாங்களும் யோசிச்சோம். ஒரு 100 பேரை கல்யாணம் ஆகாதவங்களை செலக்ட் பண்ணோம். அந்த 100 பேர்ல என்னுடைய ஆளுங்க 60 பேர் தப்பே பண்ணாதவங்க எனக்காக சரண்டர் ஆனாங்க. அவங்க பார்க்கும்போது என்ன, டேய் அனாதையா இருந்த எங்களை இங்க கொண்டு வந்து இப்போ குற்றவாளியாக்கி இன்னொரு நாட்டுக்கு அகதி அனுப்புறேன் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்தது. நான் எதுவும் பேசாம அவங்க கூட போயிட்டேன். இது ராஜசேகர் தடுத்தா. நீ அவங்க கூட போகக்கூடாது, நீ போனா திரும்பி வர முடியாது, அங்கே போனா என் தங்கச்சியை மறந்துடணும், என்ன மறந்துடணும், வாழ்க்கையில மறுபடி எங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னான். எனக்கே குடும்பமா தொழிலாளிகளா? தொழிலாளிகள் தான் எனக்கு முக்கியம். அவங்க கூட நான் போயிட்டேன். போன பிறகுதான் தெரிஞ்சது, அது நாடு கடத்தி வேற நாட்டுக்கு விடுறதுக்கு இல்ல, நடுக்கடல்லையே எங்களை சாவடிச்சு கடல்லையே தூக்கி போடுறது தான் அவங்க திட்டம். நான் போராடி எல்லாரையும் கொன்னேன். 20 பேரை மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. நமக்கெல்லாம் உசுரா இருந்த துணியா இருந்த அந்த லேபர் லீடர், இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த முதலாளிய கொடூரமா கொன்னான். அந்த முதலாளி பேர் சேவியர். உங்க அப்பா அவனை கொன்ன அந்த லேபர் லீடர் தேவராஜ். நான் வேலை செஞ்ச கம்பெனி பேர் 7 Seas, வேலை செஞ்ச ஊர் மாண்ட்வா. என்னை பத்தி எல்லாம் விசாரிச்சேன்னு சொன்னீங்க சைமன். நீ என்னை பத்தி சரியா விசாரிக்கல. அது ராஜசேகர் பொண்ணு இல்ல, ஏன் பொண்ணுடா. என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல?